Hey guys, this is Ranjit. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா how to retouch a lip. ஒரு லிப்பை வந்து எவ்வளவு அழகா பெர்ஃபெக்ட்டா வந்து ரீடச் பண்றது அப்படினு தான் இந்த வீடியோல பார்க்கறோம். லிப் ரீடச் வந்து மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் ஆகும் பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம மேக்கப் ஆர்டிஸ்ட் மேக்கப் போடுவாங்க. சோ லிப்ஸ்டிக் போடுவாங்க. சோ அந்த லிப்ஸ்டிக் வந்து போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அவங்களால அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா வந்து அவ்வளவு கரெக்ட்டா போட முடியாது பெர்ஃபெக்ஷனா. சோ கொஞ்சம் மேல இருக்கும், கொஞ்சம் கீழ இருக்கும். சோ வந்து அது கரெக்ட்டா ஈவனா இருக்காது. ஸோ அதனால நமக்கு வந்து அதில் கொஞ்சம் வேலை இருக்கும். அதாவது ரீடச்சில் கொஞ்சம் அதுக்கு பர்ஃபெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம கையில் வந்து அந்த ரீடச் ஸ்கில் மூலிமா நம்ம அதை வந்து ரிமூவ் பண்ணி அதை பர்ஃபெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து எப்படி ஒரு ஃபோட்டோவை ரீடச் பண்ணி அவுட்புட் எடுக்கிறது, அதாவது அந்த லிப்பை ரீடச் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் நீங்கள் கற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காய்ஸ், இப்போ வந்து இந்த ஃபோட்டோ தான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இது எப்படி வந்து ரீடச் பண்ணுறது அப்படின்னு காட்ட போகிறேன். இவங்க வந்து ஒரு மாடல், ஓகேவா? இதை வந்து நாங்கள் கேப்சர் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் கேப்சர் பண்ணும்போது இவங்க மேக்கப்லாம் போட்டிருக்காங்க. மேக்கப் போட்டு இது அவுட்புட்டு, ஓகேவா? இப்போ வந்து இந்த அவுட்புட்டில் நம்ம கரெக்ட் பண்ண வேண்டியது வந்து இந்த லிப்ஸ் தான். இந்த லிப்ஸ் வந்து நம்ம கரெக்ட் பண்ணால் தான் இதில் வந்து இப்படி ஜூம் பண்ணால் இங்கே பாருங்கள், லிப்பு இதோட முடியுது. காட்டுறேன் உங்களுக்கு கொஞ்சம். லிப்பு வந்து ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு இதுக்குள்ளே முடியுது, ஓகேவா கைஸ்? ஆனால் இவ்வளோ வந்து எக்ஸ்டெண்டாக போட்டிருக்காங்க லிப்ஸ், அதாவது இவ்வளோ தூரம் வந்து எக்ஸ்டெண்டாக போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து லிப்ஸ்டிக் போடக்கூடாது ஆக்சுவலாக. இதை வந்து நம்ம கரெக்ட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி வந்து இந்த லிப்பை வந்து கரெக்ட் பண்ணி ஓவர்லேப்லாம் இல்லாமல் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து கரெக்ட் பண்ணி எடுக்க போகிறோம் அவுட்புட் அப்படின்னு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் க்ரியேட் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டூப்ளிகேட் லேயர், Ctrl+J ஃபார் டூப்ளிகேட் பண்ணதுக்கப்புறம் இது ராஸ்ட்ரைஸ் லேயரில் இருக்கும். நீங்கள் வந்து ராஸ்ட்ரைஸாக மாற்றிக்கணும், கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டூப்ளிகேட் லேயர் போட்டுக்கோங்க. Ctrl+J ஃபார் டூப்ளிகேட் லேயர் போட்டதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணி ராஸ்ட்ரைஸ் லேயராக மாற்றிக்கோங்க. ஹீலிங் பண்ணணும், அதாவது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் திட்டாக இருக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹீலிங் பண்ணணும். ஹீலிங்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் கிளிக் பண்ணி ஹீலிங் ப்ரஷ் டூல் இதை எடுத்துக்கோங்க. இதை எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஒரு சின்ன லேயர் போட்டுக்கோங்க. இது நியூ லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு ஆல்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு வந்து பெயிண்ட் பண்ணால் கரண்ட் அண்ட் பிலோ வச்சுக்கோங்க. பிலோ வச்சுட்டு ஜஸ்ட் பெயிண்ட் பண்ணுங்கள் போதும். ரொம்ப அந்த லிப்பில் ஏதாவது வெடிப்பு அந்த மாதிரிலாம் இருந்தால் அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும். ஜஸ்ட் ஆல்ட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா இந்த ஏரோ வரும். ஏரோவில் பக்கத்துலேயே வந்து நீங்கள் எய்ம் பண்ணி அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை பெயிண்ட் பண்ண வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி வெடிப்பெடிப்பாக இருக்கோ அந்த இடம்லாம் நீங்கள் வந்து கிளியர் அவுட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஹீலிங் ப்ராசஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லிப் ஓவரில் போகலாம், நம்ம அவுட்லைன் போகலாம். ஓரளவுக்கு இன்னர் பார்ட் வந்து நீங்கள் ஹீல் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். ஃபஸ்ட்டு ஹீலிங்கை முடிச்சுருங்க. இது வந்து பிஃபோர் ஹீலிங்கு, கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. இது ஆஃப்டர் ஹீலிங்கு, கொஞ்சம் வந்து ஈவனாக இருக்குது லிப்ஸ் பார்க்க. ஸோ இந்த மாதிரி ஹீலிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஹீலிங் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்னொரு விஷயம் பண்ணணும். இன்னொரு லேயர் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த லேயரில் வந்து நீங்கள் வந்து பென் டூல் போட்டு, நீங்கள் பென் டூல் சும்மா ஒரு ரெஃபரன்ஸ்க்காக இங்கே எழுதியிருக்கேன். நீங்கள் வந்து பென் டூல் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது பென் டூல், ஓகேவா? பென் டூலில் நீங்கள் வந்து செலெக்ஷன் கிளிக் பண்ணக்கூடாது, பேத்தில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, பேத், ஓகேவா? ஸோ பேத் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த லிப்பில் வந்து கரெக்டாக அவுட்லைன் வரைய போகிறீங்க, ஓகேவா? ஸோ இங்கே லிப் ஸ்டார்ட் ஆகுதா, இங்கே ஒரு பாயிண்ட்டு, அண்ட் தென் ஒரு சின்ன கர்வு, அண்ட் தென் இங்கே ஒரு, ஸோ இங்கே ஒரு பிளெண்டு. இந்த லிப் ஷேப்க்கு நீங்கள் வந்து அவுட்லைன் வரையணும். ஸோ வந்து இது வரைக்கும் தான் வந்து நம்ம லிப்பை வந்து கரெக்ட் பண்ண போகிறோம்.
ஸோ இந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து கண்ட்ரோல் என்டர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் என்டர் கொடுத்தீங்கன்னா இது அப்படியே வந்து செலெக்ஷனாக மாறிடும். அதாவது பேத் வந்து செலெக்ஷனாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. நீங்கள் அதுக்கடுத்து பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெறும் க்யூ வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்படி க்யூ வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி குயிக் செலெக்ஷன் வரும். ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக தெரியும் இந்த ஓவரில் எப்படி இருக்குது, நம்ம போட்ட அந்த பென் டூல் வந்து கரெக்டாக எப்படி ஃபில் ஆகிருக்கா அப்படின்றது தெரியும். ஸோ அதுக்காக வந்து நீங்கள் க்யூ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வருது. நீங்கள் அதில் வந்து லைட்டாக ஃபில்டர் போய்ட்டு ப்ளர் போய்ட்டு காஷியன் ப்ளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கொஞ்சம் ப்ளர் பண்ணிக்கோங்க. இந்த ஓரம்லாம் எட்ஜஸ் கொஞ்சம் சாஃப்டாக ஃபெதராக இருந்தால் தான் ஈவனாக கிடைக்கும். இப்படி ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி பெயிண்ட் பண்ண மாதிரி தெரிஞ்சிடும். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், லைட்டாக வந்து ஒரு 3 or 3.2 or 3.5 கூட வச்சுக்கோங்க. 3.5 வச்சிங்கன்னா கொஞ்சம் ஈவனாக இருக்குது. ஸோ இந்த ஓரம்லாம் எட்ஜஸ் கொஞ்சம் சாஃப்டாக தெரியுது. ஓகே பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த ஓரம் வந்து எட்ஜு வந்து நம்ம ஸ்மூத் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் கைஸ். இது முன்னாடி ஷார்ப்பாக இருந்தது, இப்படி ஷார்ப்பாக இருந்தது. நம்ம இப்படி வந்து ஸ்மூத் பண்ணியிருக்கோம் இந்த எட்ஜஸை. ஓகேவா? இந்த எட்ஜஸ் வந்து கொஞ்சம் ஸ்மூத் பண்ணியிருக்கோம். ஸ்மூத் பண்ணிவிட்டு இதுக்கு அடுத்து நீங்கள் வந்து இந்த க்யூவை எடுத்து விட்டுட்டு நீங்கள் இப்போ வந்து பெயிண்ட் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஸோ இன்னொரு லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த லேயரில் வந்து நீங்கள் க்ளோன் ஸ்டாம்ப் டூல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுதான் க்ளோன் ஸ்டாம்ப் டூல். ஸோ இந்த க்ளோன் ஸ்டாம்ப் டூலில் நீங்கள் வச்சு பெயிண்ட் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்னரில் செலக்ட் ஆகிருக்கு. அதாவது நம்ம பண்ணுறது எல்லாமே இன்னரில் மட்டும்தான் ஃபில் ஆகும், அவுட்டரில் ஃபில் ஆகாது. இது அவுட்டரில் எப்படி ஃபில் ஆகணும் அப்படின்னிங்கன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ஐ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ வந்து அவுட்டரில் ஃபில் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து இன்னரில் ஃபில் ஆச்சு. கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ஐ கொடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு இன்னரில் ஃபில் ஆகுது. கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ஐ கொடுத்திங்கன்னா இப்போ வந்து அவுட்டரில் ஃபில் ஆகுது. ஸோ அவுட்டர் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பண்ண போகிறது அவுட்டர் கரெக்ஷன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதில் வந்து நான் ரீநேம் பண்ணிச்சுக்கிறேன், அவுட்டர் லிப்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம அவுட்டர் லிப்ஸை வந்து ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணிக்கலாம். நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் லெவல் வச்சுட்டு க்ளோன் ஸ்டாம்ப் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ளோ 100%, ஒபாசிட்டி 100%. ஓகேவா? கொஞ்சம் ப்ரஷ் சைஸ் கொஞ்சம் மீடியமாக எடுத்துகிட்டு ஜஸ்ட் பெயிண்ட். அதாவது அதே தான், ஆல்ட்டு கிளிக் பண்ணி எய்ம் பண்ணி எடுத்துகிட்டு ஜஸ்ட் பெயிண்ட். அதாவது அந்த அவுட்லைனில் உங்களுக்கு எப்படியும் ஃபில் ஆகாது. இந்த அவுட்லைன் எதுக்காக போட்டிருக்கோன்னா இதுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்ட்டு தான், லிப்போட எட்ஜ் வரணும் அப்படின்றதுக்கு தான். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து வரி பண்ண வேணாம், நீங்கள் பாட்டுக்கும் பெயிண்ட் பண்ணலாம், அது உள்ளே வரவே வராது. ஸோ இப்படி நீங்கள் பண்ணிங்கனாலே அவுட்ரு வந்து கரெக்ட் ஆகிடும். அதாவது லிப்போ வந்து ஷார்ப்பாக கரெக்ட் ஆகிடும். ஆல்ட் ஹோல்ட் பண்ணி நீங்கள் எய்ம் எடுத்து நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணணும். இதுதான் வந்து மெத்தடு. ஆல்ட் ஹோல்ட் பண்ணுறீங்க, எய்ம் பண்ணுறீங்க, அண்ட் தென் லிட்டில் பெயிண்ட். அப்படி பெயிண்ட் பண்ணும்போது பக்கத்துலேயே எடுக்கணும். நீங்கள் வந்து இங்கே எடுத்துகிட்டு இங்கே பெயிண்ட் பண்ணக்கூடாது. இந்த கலர் வந்து இங்கே ஃபில் ஆகிடும். ஸோ இந்த பக்கத்துலேயே இந்த கலரை எடுத்து இங்கேயே ஃபில் பண்ணணும். அப்போ தான் அது வந்து உங்களுக்கு அக்யூரேசியாக வரும். அதுக்கடுத்து நம்ம வந்து இப்போ வந்து அவுட்டர் முடிச்சாச்சு. அதே நம்ம வந்து இன்னர் ஃபில் பண்ண போகிறோம். இன்னருக்கு வந்து ஒரு சின்ன லேயர் போட்டுட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ஐ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ வந்து இன்வெர்ஸ் ஆகிடுச்சுன்னா இப்போ உள்ளே மட்டும் வேலை செய்யும், அவுட்டரில் வந்து நமக்கு எடுக்காது. ஸோ அப்போ இன்னரில் நம்ம ஃபில் பண்ணணும். இது வந்து இன்னர் லிப்ஸ். ஸோ திஸ் இஸ் இன்னர். நம்ம இன்னரை வந்து கரெக்ட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் பெயிண்ட் அதே தான் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி எய்ம் பண்ணி எடுத்துகிட்டு பக்கத்துலேயே வந்து பெயிண்ட் பண்ணுறீங்க. இப்படியே வந்து ஃபுல்லாக கரெக்ட் பண்ணுறீங்க. ஓகேவா? இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லிப்ஸு சுத்தமாக இங்கே ஃபில்லே ஆகலை. ஸோ நல்லா இந்த இடத்துல எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் ஃபில் பண்ணால் போதும். கொஞ்சம் மோஸ்ட்லி வந்து இந்த கலர் வரதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு நல்லா செட் ஆகிடும். இந்த மாதிரி கோட்லாம் இருக்குன்னா கோட்லாம் கொஞ்சம் பார்த்து பெயிண்ட் பண்ணுங்கள்.
ஸோ இப்போ வந்து கண்ட்ரோல் டி கொடுத்து டீசெலக்ட் பண்ணிக்கோங்க. டீசெலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மேலே இருக்க அந்த செலெக்ஷன் டூல் வந்து போய்டும். செலெக்ஷன் போனதுக்கப்புறம் திஸ் இஸ் பிஃபோர் வந்து லிப் இப்படி இருந்தது. நம்ம ஆஃப்டர் வந்து லிப் கரெக்ட் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் பிஃபோர். இந்த எக்ஸ்ட்ராஸ்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஆஃப்டர்வர்ட்ஸ் நம்ம வந்து இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு லிப்பை வந்து கரெக்ட் பண்ணுற ஒரு மெத்தட். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு கரெக்ட் பண்ணிக்கலாம். பட் இதுக்கு அடுத்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஓவர் டுக் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படின்னும் போது நம்ம வந்து இதை ஒரு குரூப் பண்ணிக்கலாம். குரூப் வந்து ஒன்றும் கிடையாது. எல்லா லேஸும் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஜி கொடுத்திங்கன்னா குரூப் ஆகிடும். ஸோ இது வந்து லிப் கரெக்ஷன் பண்ணது. இப்போ நம்ம கொஞ்சம் வந்து டாஜ் அண்ட் பர்ன் ஃபீல் பண்ணால் இந்த லிப்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகி நல்லா தெரியும். ஸோ நம்ம டாஜ் அண்ட் பர்ன் பண்ணுறதுக்கு கர்வ்ஸ் போய்க்கோங்க. கர்வ்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த கார்னரில் பிடிச்சி ஹைலைட்ஸ் ஏரியாவை கொஞ்சம் லைட்டாக பாப் பண்ணிக்கோங்க. மேலே தூக்கிக்கோங்க. இந்த பிரைட்னஸில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கண்ட்ரோல் ஐ கொடுத்து இன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பிளாக் ஆகிடும். இப்போ வந்து இது இன்விசிபிளில் இருக்குது. இது விசிபிளாக இருக்கணும்னா ஒயிட்டில் இருந்தால் விசிபிள். இது வந்து இன்விசிபிள் இப்போ மாஸ்க் பண்ணியிருக்கனால. ஓகேவா? இது வந்து நம்ம வந்து டாஜ். ஓகேவா? அண்ட் தென் கண்ட்ரோல் ஜே கொடுத்து இப்போ நம்ம க்ரியேட் பண்ண போகிறது பர்ன். ஓகேவா? பர்னுக்கு வந்து கொஞ்சம் லிட்டில் டவுன் இறக்கிக்கோங்க. லிட்டில் டவுன் இறக்கிக்கோங்க. டவுனாக இறக்குனிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ன் ஆகிடும். அதாவது கொஞ்சம் பிளாக் அவுட் ஆகும். ஸோ இது ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கு தான் இது க்ரியேட் பண்ணுறோம். கண்ட்ரோல் ஐ ஃபார் இன்வெர்ட். அதாவது இப்போ இன்விசிபிளில் பண்ணியிருக்கோம். இதையும் இன்விசிபிளில் பண்ணியிருக்கோம். இது வந்து பர்ன். ஓகேவா? பிஆர்என் பர்ன். ஓகேவா? டாஜ் பர்ன். ஸோ இது ரெண்டையும் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஜி ஃபார் குரூப் பண்ணிவிட்டு டாஜ் அண்ட் பர்ன் லேயர் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ஸோ திஸ் இஸ் டாஜ் அண்ட் பர்ன் லேயர். ஸோ இதை வந்து நம்ம இப்போது ஒர்க் பண்ண போகிறோம். இதை குரூப் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் ஜி ஃபார் குரூப். அகெயின் இப்போ வந்து ப்ரஷ் டூவில் கிளிக் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் பிளாக்கில் இருந்தால் நம்ம ஒயிட்டில் பெயிண்ட் பண்ணால் தான் இது நமக்கு விசிபிளாக தெரியும். ஸோ அதனால் நான் பிளாக்கில் இருக்கனால மாஸ்க் வந்து ஒயிட் வச்சுக்கிறேன். ஒயிட் வச்சுட்டு நான் இப்போ வந்து பெயிண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எனக்கு ஃப்ளோ வந்து இவ்வளோ தேவையில்லை. நான் ஒரு 10% தான் ஃப்ளோ வைக்க போகிறேன். இல்லைனா இன்னுமே மினிமலாக கம்மி பண்ணிக்கிறேன். இது கூட கொஞ்சம் ஜாஸ்தி தான். 6 வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம லிப்பில் எங்கெங்கெல்லாம் பிரைட்னஸ் இருக்கோ அங்கெல்லாம் கொஞ்சம் பிரைட் கொடுக்குறோம். எங்கெங்கெல்லாம் டார்க் இருக்கோ ஸோ அங்கெல்லாம் கொஞ்சம் டார்க் இன்க்ரீஸ் பண்ணுறோம். என்னோடய டாஜ் அண்ட் பர்ன் வீடியோ வந்து உங்களுக்கு தெரியலனா கூட என்னோடய வீடியோ செக்ஷனில் உள்ளே போய் டாஜ் அண்ட் பர்னுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன். அதை வந்து பாருங்கள். ஓகேவா? உங்களுக்கு நல்லா புரியும் டாஜ் அண்ட் பர்ன் பற்றி. ஸோ இப்போ வந்து டாஜ் நான் கிளிக் பண்ணிவிட்டேன். நான் கலரை வந்து ஒயிட்டில் வச்சுட்டேன். விசிபிளில் வச்சுட்டு நான் இப்போ வந்து பெயிண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். டாஜில் கிளிக் பண்ணிட்டேன். மாஸ்க்கு ஜஸ்ட் பெயிண்ட். ஓகே? இந்த ஒயிட் ஏரியாலலாம் நல்லா பெயிண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் ஒயிட் ஏரியா. இப்படி நீங்கள் ஒயிட் அந்த பிளாக் எனக்கு சரியாக தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு செக் லேயர் போட்டுக்கோங்க. செக் லேயர் ரொம்ப ஈஸி. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் இதை எனேபிள் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த ரெட் இருக்கும். ரெட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு எல்லோ கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ஒரு கர்வ் செக்ஷன் ஒன்று கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இது ரெண்டையும் மேர்ஜ் பண்ணிக்கோங்க. மேர்ஜார் நீங்கள் குரூப் பண்ணிக்கோங்க. குரூப் பண்ணிவிட்டு இது பிளாக் அண்ட் ஒயிட் செக்ஷனு. ஸோ இப்போ இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும் எதெல்லாம் ஒயிட் செக்ஷன் எதெல்லாம் வந்து பிளாக் ஏரியா அப்படின்ட்டு. நான் பிளாக் ஏரியான்னு சொல்கிறது வந்து லிப்ஸில் வந்து டார்க் ஏரியா. இந்த இங்கெல்லாம் டார்க்காக இருக்குது, இங்கெல்லாம் பிரைட்டாக இருக்குல்ல. ஸோ அதை தான் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இதை தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. இது வந்து வெறும் செக் லேயர். உங்களுக்கு தெரியல அப்படின்னா இது பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் இதிலே தெரியுது அப்படின்னா நீங்கள் இதிலேயே வச்சு ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் டாஜ் பண்ணுறேன். ஸோ இங்கெல்லாம் பிரைட்டான ஏரியாலலாம் பிரைட் பண்ணுறேன். அண்ட் தென் டார்க்கான ஏரியா இதெல்லாம் டார்க். ஸோ நான் வந்து பர்ன் கிளிக் பண்ணிவிட்டு டார்க் ஏரியாவில் நான் பெயிண்ட் பண்ணுறேன். இந்த ஏரியாஸ்லாம் கொஞ்சம் டார்க் கொடுக்குறேன். இதெல்லாம் பிரைட்டான ஏரியா. அதே மாதிரி உங்களோட லைட்டிங், அதாவது நீங்கள் ஃபோட்டோகிராஃபியில் லைட்டிங் பண்ணுவீங்க. ஸோ அந்த லைட்டிங் வந்து எங்கேருந்து ஃபில் ஆகுதோ அந்த ஏரியாவில் தான் பிரைட்னஸ் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து டார்க்காக இருக்கும். நீங்கள் அதையும் மென்ஷன் பண்ணி ஒர்க் பண்ணணும். நீங்கள் இஷ்டத்துக்கு வந்து நீங்களே வந்து அப்படியே போட்டுறக்கூடாது. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வேறு ஒன்றும் இல்லை. பர்ன் செக்ஷன். ஸோ பர்ன் மிக்ஸ் பண்ணி பண்ண வேண்டியதான். பிளாக் செக்ஷனில் பிளாக் அடிக்க போகிறீங்க, ஒயிட் செக்ஷனில் ஒயிட் அடிக்க போகிறீங்க.
அவ்வளோதான் டாட்ஜ் அண்ட் பேர்ன். ஸோ இப்படி பண்ணதுக்கப்புறம் இந்த 2 லேயரையும் நீங்கள் டாட்ஜ் அண்ட் பர்ன் பண்ணி வச்சுருக்கீங்க. இது வந்து டாட்ஜ் அண்ட் பர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி, இது பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு பாப் கிடைக்கும் லிப்புக்கு. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். திஸ் இஸ் பிஃபோர், திஸ் இஸ் ஆஃப்டர். நம்ம இன்னும் ஃபுல்லாக முடிக்கல, ஓகேவா? நம்ம இன்னும் ஃபுல்லாக இந்த ஒர்க்கு முடியல, நமக்கு இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. இது ஓரளவுக்கு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த டாட்ஜ் செக்ஷனில் ரைட் கிளிக் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ்னு சொல்லி ஃபஸ்ட்லேயே இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேனல் வரும். இந்த பேனலில் பீவல் அண்ட் எம்போஸ் இதை கிளிக் பண்ணக்கூடாது. மேலே பிளெண்டிங் ஆப்ஷன்லேயே இந்த சைடு வந்தீங்கன்னா அண்டர்லேயிங் லேயர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த அண்டர்லேயிங் லேயரில் இந்த லெஃப்ட் சைடில் இருக்க லேயரை வந்து நீங்கள் வந்து ரைட் சைடுக்கு மூவ் பண்ணணும் டாட்ஜ் பண்ணும்போது. இதே பர்ன் பண்ணும்போது ரைட் சைடில் இருக்கிற இந்த ஏரியாவை லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணணும், ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து டாட்ஜில் இருக்கும்போது, டாட்ஜ் லேயரில் இருக்கும்போது லெஃப்ட் சைடில் இருக்க செக்ஷனை ரைட் சைடுக்கு மூவ் பண்ணணும். இதே நீங்கள் பர்னில் இருக்கும்போது ரைட் சைடில் இருக்க இந்த பேனலை நீங்கள் வந்து லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணணும். ஸோ அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து நம்ம டாட்ஜ் லேயரில் இருக்கனால நான் லெஃப்ட் சைடில் இருக்கிறத ரைட் சைடில் மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே இந்த இடத்துல டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம், தெரியுதா? ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ். ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்மூத் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுறீங்க. கொஞ்சம் இந்த எட்ஜஸ்லாம் கொஞ்சம் ஸ்மூத் ஆகும். நம்ம ரொம்ப அக்யூரஸியாக பண்ணியிருக்கோன்னா கொஞ்சம் வந்து அந்த ஏரியா கொஞ்சம் ஸ்மூத் பண்ணி கொடுக்கும், அந்த டாட்ஜ் ஏரியாவை. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் இழுத்துட்டு நீங்கள் அதுக்கடுத்து என்ன பண்ணணுன்னா ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணி இந்த செக்ஷனை லைட்டாக அப்படி வலிச்சிங்கன்னா இந்த மாதிரி இதில் பாதி ஆஃபாக வந்துடும். ஸோ இந்த ஆஃபை வந்து ரொம்ப இவ்வளோ தூரம் வைக்காதீங்க, கொஞ்சம் ஒரு மினிமல் அளவுக்கு வச்சுட்டு ஓகே கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பர்ன் போங்க. அதே மாதிரி பிளெண்டிங் ஆப்ஷன் இந்த வாட்டி என்ன பண்ணோன்னா லெஃப்ட் சைடில், அதாவது ரைட் சைடில் இருக்க இந்த பேனலை நம்ம வலிக்கணும். டாட்ஜுக்கு இதை வலிச்சோம், பர்னுக்கு இந்த சைடு இருக்கணும், லெஃப்ட் சைடு. ரைட் சைடில் இருக்கிறத கொஞ்சம் வலிச்சிட்டு வரணும். வலிச்சிட்டு வந்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். திருப்பி அதே மாதிரி நீங்கள் ஆல்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த ஆஃபை கொஞ்சம் இந்த சைடு ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்மூத்னஸ் கிடைக்கும். எட்ஜஸ் ஒரு ஃபெதர் மூமெண்ட் மாதிரி, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ திஸ் இஸ் பிஃபோர், திஸ் இஸ் ஆஃப்டர், திஸ் இஸ் பிஃபோர், திஸ் இஸ் ஆஃப்டர். இது வந்து லிப்பு. ஓவராலாக பார்க்கும்போது திஸ் இஸ் பிஃபோர் லிப், திஸ் இஸ் ஆஃப்டர், பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். இது வந்து ஒரு சிம்பிளாக வந்து நம்ம எப்படி ஒரு லிப்பை வந்து ரீடச் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ எதுக்கெலாம் யூஸ் ஆகும்னா, இப்போ நான் இங்கே ஃபேஸ்லாம் எதுவுமே ரீடச் பண்ணல, ஒன்லி லிப்ஸ் மட்டும்தான் பண்ணி காட்டியிருக்கேன் உங்களுக்கு. லிப்ஸ் இந்த மாதிரி ஒரு அவுட்புட் கொண்டு வரலாம். அதாவது இன்கேஸ் இந்த மாதிரி லிப்ஸ் இருந்தாலும் ஓவர்லேப்லாம் பண்ணி கொஞ்சம் இந்த ஏரியாஸ்லாம் சரியாக செக்ஷன்லாம் ஃபில் ஆகலன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து சில இடத்துக்கு இல்லை, நிறைய இடத்துக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா ஒரு லைக், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில். இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து ரீடச் ரிலேட்டடாக போட போகிறேன். அதுக்கப்புறம் வந்து நிறையா வந்து ப்ராடக்ட் ஷூட் அந்த மாதிரி ரிலேட்டில் போட போகிறேன். ஸோ அதனால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறையா வீடியோ வந்து வரப்போகுது. உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து வீடியோ பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் பர்சனல் டவுட்ஸ், அதுக்கப்புறம் வந்து இதை பற்றின டவுட்ஸாக இருக்கலாம், இல்லை ஏதாச்சும் இன்கேஸ் ஏதாவது புது வீடியோ போடணும், எனக்கு ரீடச் வீடியோலாம் எனக்கு இன்னும் புரியல, எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டெஃபினேஷனாக சொல்லிக் கொடுங்க அப்படின்னீங்கன்னா கூட நான் அதுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த வீடியோ தேவைப்படுதோ எனக்கு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள், ஓகேவா? நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்கிற வீடியோ நான் கண்டிப்பாக மேக் பண்ணுவேன், ஓகேவா? அதாவது இந்த ரிலேட்டடில் இருக்கும், ஃபோட்டோகிராஃபி, ஃபோட்டோ ஃபீல்டு, அதாவது ஃபோட்டோ எடிட்டிங். ஸோ இந்த மாதிரி இருந்தால் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. என்னோடய கீழே வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கும். ஆக்சுவலாக இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். என்னோடய ஃபோட்டோஸ் நான் எப்படிலாம் எடுத்திருக்கேன், என்னோடய பிஹைண்ட் த சீன்ஸ் எப்படிலாம் இருக்குது, நாங்கள் எப்படிலாம் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. ஸோ அதை வந்து சும்மா ஜஸ்ட் போய் ஒரு வாட்ச் பண்ணி ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஏதாச்சும் இன்கேஸ் அதில் டவுட் இருந்தால் கூட நீங்கள் இண்டிவிஜுவலாக கூட எனக்கு மெசேஜ் பண்ணலாம், உடனே ரீப்ளை வரும். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. பாய்.